அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை படிக்க வருகின்ற சாதகர்கள் அல்லது மாணவர்களுக்கு இப்போ இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குது? இப்போ இந்த பாடத்திட்டங்கள் என்னதான் நம்ம 2, 3 டைம் கேட்டாலும் சில விஷயங்கள் உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, இதுல ரொம்ப மிக முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது ஸ்ரத்தை. அதாவது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் படிக்கிற பாடத்திட்டத்தின் மீதும் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் மீதும் ஒரு நம்பிக்கை மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அந்த பாடத்திட்டம் உள்ள போய் அது வேலை செய்யும். இதை பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுவாரு, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாருக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் ஞானம் உண்டாகும். அப்ப அந்த நம்பிக்கை என்பது எதன் மீது இருக்க வேண்டும் என்றால், சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாம படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் புரியாது. படிச்சு உள்வாங்கினாலும் அது அவர்களுக்கு வேலை செய்யாது. இதுதான் பிரச்சனை. இப்ப நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் இல்லையா? இப்ப நிறைய விஷயங்கள் ஆடியோல கேட்கிறோம், யூடியூப்ல பாக்குறோம், நிறைய புத்தகங்களை படிக்கிறோம். ஆனால் ஏன் அது உள்ள போக மாட்டேங்குது, போனாலும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, அந்த சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை இல்லாத தன்மை தான் காரணமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ இப்போ நம்ம இப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய உயரிய ஞானங்களை, வேதாந்த சாஸ்திரங்களை படிப்பதற்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட பரம்பரையில வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இந்த பாடத்திட்டத்தையும் படிக்கணும். அப்பதான் புரியும். அப்பதான் நம்ம என்ன படிக்க போறோங்கிறதும் தெரியும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம வரக்கூடிய குரு பரம்பரைகளையும் தெரிஞ்சுக்கணும். அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் எந்த குரு பரம்பரையில வரார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அப்புறம் இந்த ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் எந்த குரு பரம்பரையை சார்ந்தவர்கள் என்பதும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பொதுவா இப்ப நம்ம படிக்கிற பாடம் என்ன? அத்வைதம். இப்ப அத்வைதம்னா என்ன? துவைதத்துக்கு ஆப்போசிட் வேர்டு. இப்ப துவைதம்னா 2. சமஸ்கிருத வார்த்தையில துவைதம் என்றால் 2, பிளஸ் துவைதம், அத்வைதம் என்றால் இரண்டற்றது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சமஸ்கிருத வார்த்தையில நிறைய பொருள் புரிஞ்சுக்கணும். அப்பதான் அது சரியா நமக்கு புரிய வரும். அப்போ அத்வைதம் என்றால் இரண்டற்றது அப்படிங்கிற பொருள். இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த அத்வைத சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியர் யாரு தெரியுமா? பகவான் ஆதிசங்கரர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த அத்வைத சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியர் பகவான் ஆதிசங்கரர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அப்படி கிடையாது. ஏன்னா அவருக்கு முன்பாகவே இந்த வேதத்தினுடைய சிரசு, வேதத்தினுடைய தலையாய பகுதியாக சொல்லக்கூடிய உபனிஷதங்கள்லயே இந்த அத்வைதம் போதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த உபனிஷத்தை உபதேசித்த குருமார்கள், ரிஷிமார்கள் எல்லாம் அன்றைக்கே இதை சொல்லிவிட்டார்கள். இது போன்ற மிக உயரிய விஷயங்களை அன்றைக்கே இந்த குருமார்கள் நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கு பிற்பாடு வந்த ஆதிசங்கரர் அதை எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூட தன்னுடைய பகவத்கீதையில இந்த அத்வைத சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த கீதை நமக்கு தெரிஞ்சது என்ன? ஒரே ஒரு கீதை பகவத்கீதை மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சதுனால, அத்வைதம்னா அது கீதை, பகவத்கீதை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை. நிறைய கீதைகள் இருக்கின்றன. தேவி கீதை, சிவகீதை அப்படின்ட்டு நிறைய கீதைகள் இருக்கின்றன. அந்த கீதையிலே சொல்லப்பட்ட பிரதான தேவதைகளுக்கு எல்லாமே முடிந்த முடிவாக இந்த அத்வைதம் மட்டுமே உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அந்த நூலாசிரியர் யாரா இருப்பாங்கன்னா, இப்ப சிவகீதையில அந்த குரு சிவனாக இருப்பார். சிஷ்யர் யாரா இருப்பாங்கன்னா பார்வதி தேவியா இருப்பார். அப்ப சிவகீதையில சிவனுடைய உபதேசம், அங்க பிரதான தேவதையாகிய சிவன் தன்னுடைய பெருமைகளை தன் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணுவதாக அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தேவி கீதையில் எடுத்துக்கிட்டா அங்க பிரதான தேவதையாக தேவியை போற்றப்படும். அப்ப இது மாதிரி நம்ம துவைத வழிபாடுகளுக்குள்ள வந்தாலும் சரி, அத்வைத நிலையில இருந்தாலும் சரி, அங்க சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன அப்படின்னா இரண்டற்றதுங்கிற விஷயத்தை தான் மகான்கள் பல வழிகளை நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள்.
அப்போ இந்த அத்வைத சம்பிரதாய குரு பரம்பரையில தட்சிணாமூர்த்தி, தத்தாத்ரேயர், நாராயணன், பிரம்மா ஆகியவர்கள் எல்லாம் அத்வைத சம்பிரதாய ஆச்சாரியர்களுடைய வரிசையிலே முதலில் வருகின்றார்கள். ஏன்னா இவர்களெல்லாம் அத்வைத ஆச்சாரிய குருமார்கள், ஆதி குருமார்கள். இந்த ஆதி குருமார்கள் தேவர்களாக இருந்தவர்கள். அதாவது உயரிய அந்த ஈஸ்வரத்தன்மையில இருந்தவர்கள். ஏன்னா அவர்களை தெய்வீக குருமார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த தெய்வீக குருமார்கள், அப்ப இந்த குருமார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இந்த குரு அப்படிங்கிறது என்னன்னா உண்மையிலேயே இந்த ஈஸ்வரத்தன்மை தான் இங்க குரு. இந்த எல்லையில்லாத பிரபஞ்சம் தான் இங்க நமக்கு குரு. அப்போ அந்த எல்லையற்ற பிரபஞ்ச அறிவாகிய ஈஸ்வரன் மனித உருவிலே உபதேசிப்பதினாலே அந்த மிக உயரிய மகான்களாக தட்சிணாமூர்த்தி, தத்தாத்ரேயர், நாராயணன், பிரம்மா போன்றவர்கள் எல்லாம் வேதங்களிலே போற்றப்படுகின்றன. இப்ப அதற்கு பிறகு இந்த ஈஸ்வரனுடைய படைப்பிலே எல்லாம் உருவம் கொண்டு வந்தாலும் அந்த தெய்வீக குருமார்களுக்கு பிறகு வந்த குருமார்கள் பார்த்தீங்கன்னா வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர் என்ற ரிஷிகள் தோன்றினார்கள். இப்ப இவர்களுடைய அத்வைத பரம்பரை எப்படின்னா அப்பாவிடமிருந்து பிள்ளைகளாக இருந்து உபதேசம் பெற்றதாக கூறப்படுகின்றது. அப்போ அப்பாவிடமிருந்து பிள்ளைகள் தான் பெற்றுக்கொண்ட இந்த உபதேசத்துக்கு பரம்பரை பரம்பரையாகவே குரு பரம்பரை வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட குருமார்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரிஷிகள் அப்படின்னு போட்டிருக்கின்றோம். இப்போ இந்த ரிஷிகளுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரத்தன்மையில முழுமையாக நுழைந்து விட்டவர்கள். அதாவது தானும் ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலே அந்த ஈஸ்வர சக்தியாகவே மாறிய ரிஷிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இந்த ஆகாசத்தில் பரவியுள்ள பரமாத்மாவின் சுவாச சலனங்களை, சப்தங்களை மந்திரங்களாக பிடித்து தரக்கூடிய மகாசக்தி படைத்தவர்கள் ரிஷிகள். அப்ப அப்படிப்பட்ட ரிஷிகள் அப்படித்தான் நமக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்தார்கள். இந்த உபனிஷதங்கள் பூரா பாத்தீங்கன்னா இந்த ஆகாயத்திலே ஒளி வடிவாக இருக்கின்ற அந்த அசரீரியை, அசரீரினா என்ன தெரியுமா? இப்ப சரீரம் என்றால் உடல், ஆ பிளஸ் சரீரி அப்படின்னா உடல் அற்றவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப உடலற்ற அந்த ஒளியை மட்டுமே உள்வாங்கிய மகா ரிஷிகள் அந்த ஈஸ்வர சக்தியின் முழுமையான சாநித்தியம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வகையிலே அத்வைத சம்பிரதாயத்திலே தட்சிணாமூர்த்தி, தத்தாத்ரேயர், நாராயணன், பிரம்மா என்பவர்கள் எல்லாம் அந்த உயரிய ரிஷி நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பிற்பாடுதான் நான் சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாம் வந்தார்கள். யாரு? வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசரர் போன்ற மற்ற ரிஷிகள் எல்லாம் வாழையடி வாழையாக குரு பரம்பரையிலே வந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த வியாசரின் பிள்ளை தான் சுகர். சுகர் மகரிஷி யார் அப்படின்னா வியாசருடைய பிள்ளை. அவரை நம்ம சுக பிரம்மம் என்று போற்றுகின்றோம். ஏன் அவரை நாம் சுக பிரம்மம் என்று போற்றுகின்றோம்னா அவர் ஒரு துறவி. அவர் திருமணம் பண்ணிக்கல. மற்ற ரிஷிகள் எல்லாம் திருமணம் பண்ணி மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர் அப்படியே ஒரு அவதூத நிலையிலே திருமணம் செய்து கொள்ளாமலேயே அந்த உயரிய நிலைக்கு சென்றதனால அவரை சுக பிரம்மம் என்று போற்றப்படுகின்றோம். அப்போ அவருடைய சம்பிரதாயம் அவருடைய வாரிசுகளாகிய பெற்ற குழந்தைகள் மூலமாக வரவில்லை. ஆனால் அவருடைய சிஷ்யர்கள் வழியில் அவருடைய சம்பிரதாயம் வளர்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுகருக்கு அப்புறம்தான் மற்ற ரிஷிகள் எல்லாம் வந்தாங்க. அந்த அடிப்படையில கௌடபாதர் இருக்காரு, அவருடைய சிஷியரான கோவிந்த் பகவத் பாதர் இருக்காரு. இப்ப இவர்கள் எல்லாம் யாரு? அத்வைத ஆச்சாரியர்கள். இப்ப இந்த கௌடபாதர், கோவிந்த் பகவத் பாதருடைய வழிகளை தான் ஆதிசங்கரர் வர்றாரு. அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த அத்வைத சித்தாந்தத்திற்கு குரு அப்படின்ட்டு நம்ம ஆதிசங்கரர் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருக்கு முன்னாலேயே ஏகப்பட்ட ரிஷிகளும் உபனிஷத் ரிஷிகளும் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். அப்போ உண்மையில ரிஷிகள் எல்லாம் சன்னியாசிகள் கிடையாது. அவர்கள் எல்லாரும் மனைவி குழந்தைகளோட வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட ரிஷிகளுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா வசிஷ்ட மகரிஷியுடைய மனைவி பேரு அருந்ததி, அத்ரி மகரிஷியுடைய மனைவி பேரு அனுசுயை. இந்த மாதிரி கணவன் மனைவியாகவே நிறைய ரிஷிமார்கள், குருமார்கள் நம்முடைய குரு பரம்பரையிலே தோன்றியிருக்கின்றார்கள். இப்ப இந்த ரிஷிகள் குடும்பத்தோட வாழ்ந்ததுனால அவர்களுக்கு யக்னம், யக்னோபவீதம், அதாவது இந்த பூணூல் போடுற சடங்குகள் எல்லாம் இருந்தன. அவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஆனா அவர்கள் சன்னியாசிகள் கிடையாது. இல்லறத்திலே, குடும்ப தர்மத்திலே, இல்லற தர்மத்திலே வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பூணூல் யார் போடக்கூடாது அப்படின்னா, சன்னியாசிகளுக்கு தேவையில்லை. சந்நியாசம் என்பது எல்லாவற்றையும் குடும்பத்தை விட்டு விலகி விடுவது. அது சந்நியாசம் என்ற நிலையில அந்த காலத்திலே தேசாந்திரம் சென்று விடுவார்கள். பரிவுராஜகர்களாக அப்படியே ஒவ்வொரு காட்டிலிருந்து வேறு வேறு தேசங்களுக்கு பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். வீட்டில் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சன்னியாசிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பூணூல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அடிப்படையிலே இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்முடைய இல்லற தர்மத்திலே ஒருங்கிணைந்து தான் இந்த சாஸ்திரங்கள் ஆதி முதற்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. அதனால இந்த அத்வைத சித்தாந்தம்னு எடுத்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் துறந்துடணும், குடும்பத்தை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தோடு இருந்து கற்றுக்கொண்டு இங்க உண்மை என்னங்கிறத தெரிந்து கொண்டு அந்த பிறவா பெருநிலையை அடைவதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருந்தது. இப்ப அப்படி பார்க்கும்போது இந்த குருமார்கள் எல்லாம் உண்மையிலேயே யார் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே இந்த ஈஸ்வரன் தான். ஏன்னா அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்முடைய சாஸ்திர விஷயங்கள் ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது, உள்வாங்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு யாருன்னு தெரியல, குரு அபிமானம் இல்ல, குருவை பற்றிய புரிதலும் இல்ல. அப்ப அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருக்கிறார். இப்ப விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரு. இது மாதிரி நம்ம நிறைய குருமார்களை சொல்லலாம். இப்ப ரமணர் இருந்தாரு, அப்புறம் சிவானந்தர் இருந்தாரு, அப்புறம் வள்ளலார் இருந்தாரு. இது மாதிரி நிறைய குருமார்கள் இந்த உலகத்திலே தோன்றி மக்களுக்கு நிறைய விஷயங்களை உபதேசம் செய்திருக்கின்றார்கள். இங்க என்ன பிரச்சனைன்னா, இப்ப அது மாதிரி சொல்லப்பட்ட குருமார்களுடைய விஷயங்களை நம்ம உள்வாங்கினாலும் கூட நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம குரு எப்படிங்கிறது தெரியாமையே அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதனால புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா குருவினுடைய தன்மை என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் எப்படிப்பட்ட பரம்பரையில வந்திருக்காருங்கிறதெல்லாம் தெரியாததுனால அந்த பாடத்திட்டங்கள் நமக்கு உள்ள போக மாட்டேங்குதுங்கிறது தான் இங்க பிரச்சனையே. ஏன் அப்படி உள்ள போக மாட்டேங்குது? ஏன் குருவை போட்டுனா தான் பாடத்திட்டங்கள் உள்ள போகுமா? அப்படின்னா, இதுல ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அப்படின்னா, குரு என்பவர் வந்து நமக்கு வேறாக இல்ல. காரணம் என்ன? குரு என்பவன் ஈஸ்வரனா இருக்கிறதுனால, அந்த ஈஸ்வரனுடைய மனம் வந்து பிரபஞ்ச மனம், விஸ்வ மனம்னு சொல்றோம். இப்ப எப்படி நம்ம வந்து வேதாந்தம் படிக்கும்போது, வைஸ்வானரன் என்பது தனித்த மனம், விஸ்வன் என்பது பிரபஞ்ச மனம் அப்படின்னு படிச்சோம். அந்த விஸ்வன்னா இந்த உலகம்னு அர்த்தம். அப்ப இந்த உலகமாக இருக்கிறான். ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா, இந்த உலகமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்ற ஈஸ்வரனிலே நீங்க, நானு எல்லாமே ஒரு அங்கம். அப்ப அப்படிப்பட்ட நாம் அந்த ஈஸ்வரனுடைய தன்மையை உள்வாங்க வேண்டும் என்றால், அந்த ஈஸ்வரனை போற்றாமல் அந்த விஷயங்களை நாம் உள்வாங்க முடியாது. ஏனென்றால், இப்ப நம்ம உள்வாங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதற்கு அதிஷ்டானமாக அவன்தான் இருக்கின்றான்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிரபஞ்ச மனம் என்பது என்ன அப்படின்னா, அந்த பேரறிவின் பிரதிபிம்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்ட அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் அதனால் தான் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைவனின், ஈஸ்வரனின் அதிஷ்டானத்திலே இருக்கின்ற நாமெல்லாம் ஒவ்வொருவரும் தனித்த மனம் படைத்தவர்கள். நம்முடைய ஒவ்வொரு தனித்த மனத்தின் ஒட்டுமொத்த மனமாக, பிரபஞ்ச மனமாக ஈஸ்வரன் இருக்கின்றான். அப்ப இந்த பாடத்திட்டங்களை நாம் படிக்கும்போது, நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் வந்து ஒரு உருவத்துல வந்து உபதேசம் செய்தாலும் கூட, அவர் அந்த ஈஸ்வரனுக்கு வேறானவர் அல்ல அப்படிங்கிற புரிதல் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஏன்னா நானும் ஈஸ்வரனுக்கு வேறானவன் அல்ல, அவரும் ஈஸ்வரனுக்கு வேறானவர் அல்ல. ஆனால் அந்த ஈஸ்வரனே தன்னை காட்டிக் கொடுப்பதற்காக, ஏனென்றால் அந்த பேரறிவு, அந்த பரமாத்மா, பரபிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக மனமாக இறங்கி வருகிறது. ஏன்னா இப்ப நான் வந்து என்னுடைய அறிவு தான் அதிஷ்டானமா வச்சுக்கிட்டு இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்பினாலும், அது எங்கிருந்து என்னிடத்திலிருந்து வெளிப்படுகின்றது? என்னுடைய அறிவை அதிஷ்டானமாக வைத்துக் கொண்டு தான் நான் அதை உங்களிடத்துல சொல்லவே முடியும். நான் என்ன விஷயத்தை சொல்லப் போகின்றேன் என்பதை என்னுடைய அறிவு தான் வெளிப்படுத்துகின்றது. அது நான் மனதின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்களும் அப்படித்தான். இப்ப நான் என்ன சொல்ல வருகின்றேங்கிறத நீங்க உங்களுடைய அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இதை உள்வாங்க முடியும். வெறும் எண்ணங்களா நீங்க வச்சுக்கிட்டு எப்படி உள்வாங்க முடியும்? அப்ப உங்களுக்கு ஒரு
அதிஷ்டான தேவதை இருக்குது. அது உள்ள இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரிய வரும். அப்ப அந்த அடிப்படையில இங்க எல்லாவற்றையும் காட்டிக் கொடுப்பது, அந்த அறிவு தான் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு, இங்கு மனமாக நம்மிடத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதுங்கிற அடிப்படை உண்மையை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு என்ன தெரியுமா? இருப்பது ஒன்றே. அப்ப இருப்பது ஒன்றே என்றால் அது எப்படிப்பட்டது? அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, அது இருப்பு, பேரறிவு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட எல்லையில்லா அந்த பேரறிவு, அந்த பிரம்மம், பரமாத்மா, பரிபூரணம் சொல்லக்கூடிய அந்த மகா அறிவு நம்மிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுன்னா, மனமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப மனதின் உயர் பரிமாணம் தான் அந்த அறிவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற போதுதான், நமக்கு இந்த மாரி பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்ள போய் வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஈஸ்வர தன்மை என்பது என்னன்னா, எல்லையற்ற பிரபஞ்சம் தான் அந்த ஈஸ்வர தன்மை. அப்ப அந்த ஈஸ்வரன் தான் இங்க குருவாக எல்லோருக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த ஈஸ்வரனே தான் சிஷ்யனாகவும் மாறி உபதேசத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றான் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இன்று சிஷ்யனாக உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற அதே ஈஸ்வரன் தான் நாளைக்கு குருவாக மாறப் போகின்றான். ஏன்னா இங்க அப்படித்தான் குரு பரம்பரை வந்தது. குரு பரம்பரை எப்படி வந்தது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு சொல்லிக் கொடுத்து, அதை சிஷ்யன் உள்வாங்கிக் கொண்டு, அவன் அவனுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அப்படியே வாழையடி வாழையாக இந்த குரு பரம்பரை வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இங்க குரு பரம்பரையும், குரு சிஷ்ய பாவனையும் துவைதத்தில் தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஒன்றே ஆகிய அத்வைத சித்தாந்தத்தை உள்வாங்க வேண்டும் என்றால், அங்கு இருமைகளில் வருகின்ற பொழுது, அங்கு குருவும் சிஷ்யனும் ஒன்றாக முடியாது. அப்படி ஒன்றாகிவிட்டால் சிஷ்யனுக்கு குரு உபதேசிப்பது புரியாது, புரியாமல் போய்விடும். அப்ப எல்லையற்ற இறைவனுடன், ஆத்மாவுடன் நான் ஒன்றாக இருந்தாலும் கூட, இது போன்ற உயரிய உபதேசங்களை உள்வாங்குகின்ற பொழுது, எனக்கு வேறாக நான் குருவை பாவித்துக் கொண்டு அந்த விஷயத்தை உள்வாங்கும் பொழுது மட்டும்தான் அவர் என்ன கூற வருகின்றான், நான் என்ன விஷயத்தை உள்வாங்குகின்றேங்கிறது நமக்கு புரிய வரும். அப்ப அந்த இடத்துல இந்த ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. அப்ப அந்த ஈஸ்வர அனுகிரகத்தை துவைத பாவத்திலே நாம் வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டாக வேண்டும். அதை குரு பிரசாதமாக நாம் போற்றி புகழ வேண்டும். அதைத்தான் ஆதிசங்கரும் செய்தாரு. ஆதிசங்கருடைய குரு அஷ்டகம் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன் அந்த புத்தகம். அந்த குரு அஷ்டகத்துல அவர் குருவை போற்றி புகழ்கின்றார். குருவனுடைய தன்மையை அப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? அவர் மூலமாகத்தான் எதையும் நான் உள்வாங்கிக் கொள்ள முடியும், அப்பொழுதுதான் நான் புரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்திலே அதை உள்வாங்கிக் கொள்கின்றார். அப்போ சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ள வருகின்ற மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் இடையில் உள்ள இருமையில் நேரடியாகவே துவைதம் தேவைப்படுகின்றதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். படிக்கக்கூடிய விஷயம் அத்வைதமாக இருந்தாலும் இங்கு இருமைகள் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் அந்த ஒன்றாகிய நிலைக்கு உயர முடியும். அதுக்கு இங்க குரு சிஷ்ய உறவு தேவைப்படுகின்றதுங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இப்ப அந்த அடிப்படையிலே இப்ப குரு பரம்பரையில இப்ப குருவுடைய உண்மையான நிலை என்னன்னா, குரு உண்மையிலேயே ஸ்தூல தேகம் கிடையாது. அவர் வரக்கூடிய தேகத்தை நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி தேகத்தை பார்க்கறதுனால தான் நமக்கு விஷயங்கள் உள்வாங்கப்பட முடியல. இப்ப ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு குருவின் மேல அபிமானம் வச்சு அவருடைய உருவத்தை போற்றினாலும், இல்ல ரமண மகரிஷின்னு ஒரு குருவை அபிமானம் வச்சு அவருடைய உருவத்தை போற்றிக் கொண்டிருப்பதனாலும் அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயம் உள்ள போகாது. அதனாலதான் குரு சிஷ்ய பாவனையில குரு கிட்ட இருந்து விஷயத்தை உள்வாங்கி அந்த குருவை ஈஸ்வரனாக பார்க்கக்கூடிய தகுதிக்கு நம்ம உயரணும். அப்ப அப்படி பார்க்கும்போது குருவின் சூட்சும தேகமாகிய மனம், காரண தேகமாகிய புத்தி கரைந்து போனதால் அவரிடத்திலே உண்டான பிரபஞ்ச மனமாகிய விஸ்வ மனம் விஸ்வ புத்தியோட ஒன்று முடிகின்றது. அப்பொழுது மட்டும்தான் அந்த குரு என்ன பண்ணுவார்? ஈஸ்வர தன்மைக்குள்ளே அந்த விஸ்வனாக மாறி அந்த விஸ்வ நிலையிலே இருந்து கொண்டு உபதேசம் பண்ணுவார். அது மாதிரிதான் இதுவரை போன எல்லா குருமார்களின் மனமும் புத்தியும் ஈஸ்வரனின் பிரபஞ்ச மனம் மற்றும் பிரபஞ்ச புத்தியோடு ஒன்றியதால் உண்டாக்கப்பட்டது, உண்டானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஈஸ்வரன் தான் அதை தீர்மானிக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை யார் மூலமாக இதை கொடுக்கணும், அவர்களை எப்படி நாம் சமுதாயத்துல கொண்டு போய் சேர்த்தணும், இதில் யாரெல்லாம் இதை தேடுகின்றார்களோ தேடுபவர்களுக்கு குரு அங்கு வந்தாக வேண்டும். அதாவது இந்த குரு எப்ப வருவார் அப்படின்னா, சிஷ்யனுடைய ஆழமான தேடுதல்.
எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது, நான் இதை தெரிந்து கொண்டாக வேண்டும், இதற்கு எனக்கு வாய்ப்பு உண்டாக வேண்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுகின்றான் இல்லையா? அவன் யாரிடத்துல பிரார்த்தனை பண்ணுவான்? அவனுடைய அபிமான தேவதை கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு இருமைகள் தான் இருக்கான். சிஷ்யன் பொறுத்த வரைக்கும் இருமைகள்ல தான் இருப்பான். இறைவனை வணங்குவான். அப்ப அந்த இறைவன் யாரு? ஈஸ்வரன் தானே. அந்த ஈஸ்வரனை அவன் வழிபடுறான். அந்த ஈஸ்வரன் உண்மையில் யாருன்னா, பிரபஞ்ச மனசுதான். இவனுடைய தனித்த மனமானது அந்த ஈஸ்வர மனதின் இடத்திலே பிரார்த்தனை வைக்கின்றது. இது மாதிரி நான் ஏதேனும் ஒரு வகையிலே நான் இந்த பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உள்வாங்குவதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். எனக்கு குருவை காட்டிக் கொடு அப்படின்னு நம்ம வேண்டும் பொழுது, இப்ப அந்த ஈஸ்வர மனம் தெரியும். ஏன்னா ஈஸ்வர மனம் எல்லையற்றது, எங்கும் நிறைந்திருப்பதனால, இவர்களுக்கு இப்படியெல்லாம் இதை கொடுக்கணும்னு அதை முடிவு பண்ணிடும். அப்ப உடனே அவர்களை தேடி அந்த குரு தானாகவே வரும். அப்படி வருகின்ற குரு அதற்கான ஒரு கருவியை கையாளும். அந்த கருவி தான் இந்த உடல். இப்ப இந்த உடலுக்கு வந்து யந்திரம்னு பேரு. யந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது மந்திர, யந்திர, தந்திர, ஔஷதம் வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை டெப்த்ல பார்க்க போறோம். அப்ப அப்படி போனா இங்க மந்திரம்னா என்ன, யந்திரம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு புரிய வரும். அப்பதான் நம்ம வந்து மிக உயரிய அத்வைத சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு நம்ம நிலையாக இருக்க முடியும். அந்த ஒன்றாகி அந்த இறைத்தன்மைக்குள்ள நம்ம போக முடியும். அப்ப அப்படிப்பட்ட குரு ஒரு யந்திரத்தின் மூலமாக ஒரு உருவத்திலே இந்த உடல் என்ற ஒரு யந்திரத்தை கொண்டு ஒரு கருவியை கொண்டு உபதேசத்தை செய்கின்றார். சிஷ்யனும் அதே போல ஒரு உடல் என்ற யந்திரத்தை கொண்டு அவன் அந்த விஷயங்களை உள்வாங்குகின்ற தகுதியை அடைகின்றான். அப்ப பார்க்கும்போது உருவத்தில் குருமார்கள் பலவாறாக தெரிந்தாலும் தத்துவத்தினாலே அவர்கள் ஒன்றே அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க தத்துவம்னு வந்துட்டா ஒன்று மட்டும்தான். அது என்ன தத்துவம்? அத்வைத தத்துவத்துல என்ன சொல்றோம்? ஆன்மா இருப்பது ஒன்றே, அதுவே இறைவன் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தத்துவத்துல பார்க்கும்போது இங்க குரு சிஷ்ய உறவு கிடையாது. ஆனா யந்திரத்துல மந்திரத்துல பார்க்கும்போது குரு சிஷ்ய உறவுகள் வந்து விடுகின்றன. அது வந்துதான் ஆக வேண்டும். வந்தால்தான் குரு சொல்வதை சிஷ்யன் கேட்க முடியும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பசுவினுடைய மடியிலிருந்து எந்த காம்பின் வழியாக நீங்க பாலை கறந்தாலும் பால் வெள்ளை நிறத்தில் வந்துதான் தீரும். சுத்தமான பால் கிடைக்கும். அதுபோல ஒவ்வொரு குருவிடம் உள்ள குரு தத்துவம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. குருவார்கள் மாறி மாறி வந்திருக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சரா வந்திருக்கலாம், ரமண மகரிஷியா வந்திருக்கலாம், வள்ளலாரா வந்திருக்கலாம். அவரவர்களுக்கு என்ன குருமார்கள் பிடித்திருக்கின்றதோ அந்த குருமார்களுடைய உருவத்திலே அந்த ஈஸ்வர சக்தியானது வந்திருக்கலாம். ஆனால் அது சொல்ல வருகின்ற விஷயம் ஒன்றாக இருப்பதினாலே அவர்கள் அனைவரும் ஒன்று போலவே அந்த ஆனந்த அதிர்வலையில் வெளிப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குருமார்கள் எப்படி அந்த ஆனந்த அதிர்வலையில இந்த உலகத்துக்கு உபதேசிக்கின்றார்கள் என்றால் அந்த ஒன்றே ஆகிய தன்மையிலிருந்து தான் உபதேசிக்கின்றார்கள். இன்னும் எளிமையா புரிந்துக்கணும்னா அந்த சமுத்திரத்திலே அலைகள் எவ்வாறு கரையை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றதோ அது போல ஈஸ்வரனின் அலைகளாக குருமார்கள் இந்த சமுதாயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிதான் பரம்பரையாக குருமார்கள் வருகிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி குருமார்கள் வந்தாக வேண்டும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி குருமார்களுடைய தகுதிகளும் உயர்த்தப்பட்டிருக்கும். இப்ப அன்றைய குருமார்கள் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க? வேதங்களை வெறும் வார்த்தைகளால் தான் சொல்லி கொடுத்தாங்க. புத்தகங்களோ எதுவுமே கிடையாது. வெறும் மந்திரங்கள் தான். அப்புறம் நாளடைவுல ஓலைச்சுவடிகள் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்து மருவி அப்படியே பேப்பர் வந்தது. பேப்பர்ல இருந்து இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? எல்லாமே லேப்டாப்பும் செல்போனுமா இருக்கிறோம். அப்ப டெக்னாலஜி எந்த அளவுக்கு இப்போ டெவலப் ஆயிருக்கோ அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த குருமார்கள் வந்தாக வேண்டி இருக்குது இல்லையா? அப்போ அன்றைய காலகட்டத்தில ஓலைச்சுவடியில விஷயங்களை எழுதி மற்றவர்களுக்கு ஓலைச்சுவடியில படிக்க வைத்துக் கொண்டிருந்த குருமார்கள் மாதிரி இன்றைய காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி குருமார்களும் மாறுவார்கள், காலமும் மாறும், உலகமும் மாறும். ஏன்னா எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனா எது எந்த விஷயத்தில் மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருந்தாலும் மாறாத ஒன்று இருக்குது இல்லையா? அதுதானே சாஸ்வதம், அதுதானே நித்தியம், அதுவே பிரம்மம். அந்த பிரம்மத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக காலத்துக்கும் தேசத்துக்கும் ஏற்ற மாதிரி அதில் மாற்றம் வரலாம். ஏனென்றால் அது ஈஸ்வர தன்மையாக இருப்பதினாலே அதில் மாற்றம் வரலாம். ஆனால் மாறாத அந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பது யார் என்றால் அந்த ஈஸ்வரன் தான் கற்றுக் கொடுக்கின்றான்ங்கிறது தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கடல் அலைகள் இருந்து பலவிதமான அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. எந்த அலையை நீங்க எடுத்து சுவைத்து பார்த்தாலும் ஒரே மாதிரி உப்பின் சுவைதான் இருக்கும். அது மாறி மாறி இருக்காது. அது மாதிரி எந்த குருமார்களுடைய தத்துவமும் ஒன்றேயான பிரம்மத்தை பற்றியதாகத்தான் இருக்கும். அப்படித்தான் அந்த விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ளணும்னா, தண்ணீரில் நிரம்பிய பாத்திரங்கள் சிறிது பெரிதாக இருந்தாலும் உள்ளே இருக்கும் தண்ணீர் எப்படி ஒன்றோ, அது மாதிரி மின்சார விளக்குகளில் வடிவமைப்புகள் விதவிதமாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சம் எப்படி ஒன்றோ, அதுபோல குருமார்கள் பலவிதமாக காட்சி அளித்தாலும் அவர்களிடம் உள்ள குரு தத்துவம் ஒன்றே ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த குருவினிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது. இப்ப கற்றுக்கொள்ளுகின்ற மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு நான் ரமணர் பக்தன், நான் ரமணர் வழியில் தான் போவேன், எனக்கு ராமகிருஷ்ணனுடைய விஷயம் தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அடமண்ட் டைப், புரிதல் இல்லாத தன்மை. ராமகிருஷ்ணரோட வழியில வருகின்றவர்கள், நான் எனக்கு ராமகிருஷ்ணன் சொன்னதான் நான் சரின்னு ஏத்துக்குவேன், ரமணர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மனோபாவம். அப்ப இந்த மாதிரி மனோபாவங்கள் என்ன ஆகும்னா, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை உள்கொண்டு போக முடியாமல் தடுத்து விட்டு அதுவே தடையாக மாறிவிடுகின்றதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது மாதிரி எப்படி இந்த உயரிய குருமார்களாக இந்த சமுதாயத்திலே பாப்புலர் ஆயிட்டாங்க இல்லையா, பாப்புலர் ஃபிகர்ஸ் சொல்றவங்க எல்லாம், இப்ப சினிமா நடிகர்கள் எப்படி பாப்புலரா இருக்காங்க, அது மாதிரி குருமார்களும் இவங்க எல்லாம் பாப்புலர். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, அப்படி எண்ணற்ற மகான்கள் இந்த உலகத்திலே தோன்றி அவரவர்களுடைய காலகட்டத்திலே எத்தனையோ விஷயங்களை உபதேசித்த காலத்திலே வாழ்ந்த சிஷ்யர்கள், அவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பாதையிலே பயணித்தவர்கள் கோடானு கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களும் அவர்களுடைய குரு பரம்பரையுடைய வம்சாவளிகளே வந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உபதேசிக்க வருகின்ற உபதேசங்களை நாம் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா, நம்முடைய மனப்பான்மை என்ன, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் உபதேசிடுவாரா, அல்லது ரமண மகரிஷி மாதிரி இவர் சொல்லிடுவாரா அப்படிங்கிற மனோபாவம். அப்ப இதெல்லாம் என்னன்னா புரிதல் இல்லாத தன்மை. யார் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை உள்வாங்குவதற்கு முன்பாகவே அவர்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றது, அவர்களை எடை போடுவது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் சொல்லுவது எப்படி சரியாக இருக்க முடியும், இவர்கள் அந்த அளவுக்கு திறமைசாலிகளா, ராமகிருஷ்ணர் போல இவர் திறமையா, ரமணர் போல இவர் திறமையா என்று ஆராய்ச்சி செய்கின்ற மனம் இது போன்ற ஆழமான விஷயங்களை உள்வாங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய துவக்க வகுப்பாக நான் வைத்திருக்கின்றேன். ஏன்னா குருவை பற்றி இங்கு பேசாமல் நீங்க விஷயங்களை உள்வாங்கினீர்கள் என்றால் இந்த பாடத்திட்டம் ஃபெயிலியர் ஆயிடும். நான் எவ்வளவுதான் எடுத்தாலும் அது உங்களுக்கு புரிய போறதில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்ப அதனால இங்கு ஈஸ்வரன் வருகின்ற சகுன உருவத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அந்த சகுன பிரம்மமாக உள்ள ஈஸ்வரனே தன்னுள் இருக்கும் நிர்குண பிரம்ம சைத்தன்யத்தை முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அதை பற்றி உபதேசம் செய்வதற்காகத்தான் இங்கு மனித உருவிலே குருவாக வந்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம என்ன பண்றோம், இப்ப இந்த பாடத்திட்டங்களை படிக்கின்ற மாணவர்களாகிய உங்கள் எல்லோருக்குமே இப்ப நான் இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டம் குரு பரம்பரையில நம்ம யாரை எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இங்க நம்ம தத்தாத்திரேயர் எடுத்துக்கிறோம். தத்தாத்திரேயர் தான் இப்ப நம்ம குருவாக வைத்துக்கொண்டு இப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் படிக்க போறோம். இப்போ நம்ம எல்லோருக்கும் குரு யாரு அப்படின்னா ஸ்ரீ தத்தாத்திரேயர். ஏன் இவரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள சகல உயிர்களும் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணிய மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரே குருவாக உருவம் பெற்று வந்த ஈஸ்வரனின் மிக உயரிய மனித அவதாரமே தத்தாத்திரேயர் அவதாரம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ இந்த உலகத்தில படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றவன் யார் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம படிக்கிற வேதாந்த பாடம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குது. அப்ப இந்த 3 தொழில்களை செய்கின்ற ஈஸ்வரன் தான் இங்கு படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வர தன்மையானது அந்த 3 சக்திகளும் ஒன்று சேர்ந்த மகா சக்தியாக ஒரு ரிஷி பரம்பரையிலே அவதரித்தவர் தான் பகவான் தத்தாத்திரேயர். இப்ப இந்த பகவான் தத்தாத்திரேயர் யாருடைய பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தத்தாத்திரேயர். இப்ப அத்ரி அப்படின்னா என்ன, அதாவது த்ரீ அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையில 3 அப்படின்னு அர்த்தம். த்ரீ அப்படின்னா 3, அத்ரி அப்படின்னா 3 அற்றதுன்னு அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னாடி ஆ அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டா அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டாக மாறிவிடும் அப்படின்னு நான் சமஸ்கிருத வார்த்தையை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப த்ரீ அப்படிங்கிற த்ரீ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சமஸ்கிருத வார்த்தையா இருப்பதனால அத்ரி அப்படின்னா அதில் ஆ என்ற எழுத்து முன்னாடி போடப்பட்டதினாலே 3 அற்ற ஒன்றே ஆகிய தன்மை உடையவர், அவருடைய மகன் தான்
தத்தாத்திரேயர். அப்ப இந்த தத்தாத்திரேயருடைய உண்மையான உருவம் எப்படி? 3 தலையோட பிறந்தாரான்னா, அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உருவகப்படுத்தப்பட்ட பொம்மைகள். இப்ப நமக்கு வந்து கற்பனையாக ஒரு படத்த வரைஞ்சிட்டு, அவர் இப்படித்தான் இருப்பார்ன்னு சொன்னா, அவர் அப்படித்தான் இருப்பார்ன்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. 2வது, நடைமுறைக்கு சாத்தியமாகாத ஒரு விஷயங்கள படத்துல வரைஞ்சு வச்சுக்கிட்டு, அது அப்படித்தான்னு சொல்றத நம்ம அப்படியே ஏத்துக்கொள்ளவும் கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம ஈஸ்வரன்ங்கிறத எப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்ப ஈஸ்வரன் வந்து ஜடாமுடி விட்டுக்கிட்டு, கையில திரிசூலம் எடுத்துக்கிட்டு, அப்படியே ஒரு கையில உடுக்கை வச்சுக்கிட்டு வருவாரு. அப்ப அவர்தான் சிவபெருமான். அவர் நமக்கு முன்னாடி காட்சி ஆனா தான் நான் சிவன்னு ஒத்துக்குவேன்னு சொன்னீங்கன்னா, அது நடக்கவே நடக்காதுன்னு நான் ஏற்கனவே முந்தைய பாடத்திட்டங்களை சுட்டிக்காட்டிட்டேன். அது மாதிரி நீங்க விஷ்ணுவை வந்து பிரதான கடவுளாக வழிபாடு பண்ணிக்கிட்டு, கையில ஒரு சங்கு, ஒரு சக்கரத்தை எடுத்துக்கிட்டு, அப்படியே வந்து விஷ்ணு தோன்றுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா, நடக்காத விஷயங்கள் எல்லாம் கற்பனையில் வடிவமைக்கப்பட்ட உருவங்களை வைத்துக்கொண்டு இங்கு பேசக்கூடாது. இப்ப இங்க ஈஸ்வரன் என்பவன் ஒரு மகா சக்தி. அப்ப இங்க இறைவன் யாருன்னா உண்மையிலேயே பரபிரம்மம் மட்டும்தான் இறைவன். அப்ப இறைவனுடைய சக்தி வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிறது உண்மையிலேயே யாருடைய சக்தி வியாபகம்? அந்த அறிவனுடைய சக்தி வியாபகம். பரமனுடைய சக்தி வியாபகம். பரமனுடைய சக்தி வியாபகம் எப்படி பரவி இருக்குது பிரபஞ்சமாக அப்படின்னா, மனோவியாபகமாகத்தான் பரவி இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமே மனோவியாபகம். எப்படிங்க இது என்னால ஏத்துக்க முடியலன்னா, புராண கதையில இருக்குது. அதுவும் நான் சொல்றேன். உங்களுக்கு புரிய வச்சிடுறேன் எல்லாத்தையுமே. அப்ப இங்க நம்ம தத்தாத்திரேயரை பிரதான குருவாக நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால், ஈஸ்வரன் குருவாக வருகின்றார். அப்ப அவர் தத்தாத்திரேயராக வருகின்றார். இப்ப அப்படிப்பட்ட தத்தாத்திரேயருடைய குரு பரம்பரை உண்மையிலே எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு பின்னாடி வந்த குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்ப தத்தாத்திரேயருடைய குரு பரம்பரையில ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர்னு ஒருத்தர் வந்தாரு. அதாவது தத்தாத்திரேயருக்கு பின்னாடி வந்தவர். அவருடைய சிஷ்யர் அவரு. அவருக்கு பின்னாடி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள்னு ஒருத்தர் வந்தாரு. அவருடைய சிஷ்யர். அவருக்கு பின்னாடி மாணிக் பிரபு அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவருடைய சிஷ்யர். இப்ப அவருக்கு பின்னாடி ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இப்படி தத்தாத்திரேயருடைய பரம்பரையில நிறைய குருமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய இருக்கிறார்கள். இப்ப தத்தாத்திரேயருடைய பரம்பரையில நிறைய குருமார்கள் வந்து கொண்டே இருந்தாலும், இப்ப சீரடி சாய்பாபாவிலிருந்து புட்டபர்த்தி சாய்பாபா வரைக்கும் எல்லாரும் அது தத்தாத்திரேயருடைய குரு பரம்பரையில வரக்கூடிய சிஷ்யர்களாக, அவர்களுடைய வழித்தோன்றர்களாக, அவராகவே இருக்கின்றார்கள் என்பதாக கூறப்பட்டுகின்றன. அதில் உண்மையும் இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய தன்மையிலே இப்ப யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும் ஈஸ்வரனிலிருந்து பிரிக்க முடியாதவர்களாக நம்ம பார்க்கின்ற பொழுது, இப்ப உங்களையே வந்து தத்தாத்திரேயர்னு சொன்னாலும் தப்பாகாது. ஏன் தப்பாகாது அப்படின்னா, நீங்க தத்தாத்திரேயருடைய ஒரு வடிவம் தான். தத்தாத்திரேயர் உண்மையிலேயே யாருடைய வடிவம்? ஈஸ்வரனுடைய வடிவம். ஏன்னா ஈஸ்வரன் என்பவன் யார்? 3 சக்திகளை உள்ளடக்கியவன். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை உள்ளடக்கியவன் தான் ஈஸ்வரன் என்று இருக்கின்ற பொழுது, இப்ப அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றோம். ஒரு நாமத்தையும் ஒரு ரூபத்தையும் நாம் சூட்டுகின்றோம். அதுதான் தத்தாத்திரேயர்ங்கிற ஒரு பெயரை நம்ம சூட்டிட்டோம். இப்ப அந்த தத்தாத்திரேயருடைய வம்சாவளியிலே வருகின்ற குரு பரம்பரை வழியிலே வருகின்றவர்களுக்கு ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் ஒவ்வொரு பேர் வைத்துக் கொண்டு அவர்களை போற்றி புகழ்கின்றோம். அந்த குருமார்கள் வந்து அத்வைத ஆச்சாரியர்களாகத்தான் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. அவர்கள் பல சித்துக்களை கூட விளையாடி இருக்கலாம். இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களையும் மக்கள் போற்றுகின்றார்கள், வழிபாடு செய்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்களும் ஈஸ்வர தன்மையிலே வருவதனால, அவர்களை ஈஸ்வரனாகவே பார்ப்பதினால அவர்களை குருவாக நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே சீரடி சாய்பாபாவை நாம் வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். அதே மாதிரி புட்டபர்த்தி சாய்பாபாவை வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். இது மாதிரி எத்தனையோ வம்சாவளியில வருகின்ற எத்தனையோ மகான்களையும் குருமார்களையும் நம்ம வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். ஏன் இப்படி நம்ம எல்லோரும் வணங்குகின்றோம், போற்றுகின்றோம்னா, இதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் எல்லோருமே ஈஸ்வரனிலிருந்து வேறானவர்கள் அல்ல அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்ம எல்லோரையும் ஒன்றாக பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா, ஒருத்தரை மட்டும் பிடிச்சுக்குவோம். இப்ப எனக்கு வந்து புட்டபர்த்தி சாய்பாபா தான் பிடிக்கும், நான் வந்து சீரடி சாய்பாபாவை நான் விரும்ப மாட்டேன், அல்லது நான் வந்து ராகவேந்திரரை வெறுப்பேன், ஏன்னா எனக்கு சீரடி சாய்பாபா தான் பிடிக்கும், ராகவேந்திரரை நான் வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு மனசு என்ன பண்ணும்னா,
இந்த 3 தேவதைகள் இருக்காங்க இல்லையா, விஷ்ணு, பிரம்மா, சிவன் அப்படின்ட்டு. இதுல ஒவ்வொரு பரம்பரையில ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. இப்ப விஷ்ணு பரம்பரையில வரக்கூடியவங்க வந்து நாமம் போட்டுக்கிட்டு வர்றதுனால, இப்ப ராகவேந்திரர் ஒரு மாதிரி வழிபாடு பண்ற இதுல எடுத்துக்குவாங்க. அப்ப அந்த வழியில நாமம் போட்டிருக்கிற கடவுளை தான் நான் வணங்குவேன், பட்டை போட்டிருக்கிற கடவுளை நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற மனோபாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள், புரிதல் இல்லாதவர்கள், அஞ்ஞானிகள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம இங்க வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, மிக உயரிய பாடத்தை படிக்க வந்திருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட மிக உயரிய பாடத்தை உபதேசிக்கின்ற குரு எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அப்ப அந்த குருவை பத்தி சொல்லக்கூடிய மகா உபதேசம் என்ன சொல்லுது? குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மா. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்ப குரு யாரு? குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன். அப்ப குரு சாட்சாத் யாரு? குரு சாட்சாத் பரபிரம்மா. அப்ப அப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு குரு மந்திரம் நமக்கு உபதேசம் செய்கின்றது. அப்ப பிறந்தது முதலே ஞான வடிவாக விளங்கிய பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய வேத உபன்யாச ஞானியர்கள் வம்சாவளிகளாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போற்றுகின்றோம், ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கின்றோம். ஆனால் அந்த பெயர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரனாக பார்க்கின்ற தன்மைக்கு நாம் உயர வேண்டும் என்று இங்கு நான் சொல்ல வருகிறேன். சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு குருமார்கள் உங்களுக்கு உபதேசம் செய்வதாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் அந்த ஈஸ்வரனாகத்தான் பார்க்க வேண்டும் என்று இங்கு நான் சொல்ல வருகிறேன். நான் சொல்ல வர விஷயம் அதுதான். ஏனென்றால் அந்த ஈஸ்வரனாக பார்த்தால் மட்டும்தான் அந்த குரு பரம்பரையில நீங்களும் வந்து நாளைக்கு குருவாக முடியும். இல்லைன்னா நீங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு உள்ள போகாது, இந்த பாடத்திட்டங்கள் உங்களுக்கு உள்வாங்க முடியாத மாதிரி தடை உண்டாகிவிடும். அப்ப நீங்க மேல்நிலைக்கு வர முடியாதுங்கிறதுனால தான் இப்ப நாம என்ன பண்றோம், எந்தெந்த குருமார்களையோ நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா மனசு வந்து அதை போய் சிக்கிக்கும். இப்ப நீங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வழியில வாங்க அப்படின்னு சொன்னாலும் மனசு அதுல போய் சிக்கிக்கும். ரமண மகரிஷில வழியில வாங்கன்னு சொன்னாலும் மனசு அதுல போய் சிக்கிக்கும். அல்லது வள்ளலார் வழியில வாங்கன்னாலும் அதுல போய் சிக்கிக்கும். ஏன்னா இங்க நாம் பார்க்க எடுக்கின்ற பாடம் மனசை பற்றி தான் பார்க்கிறோம். அப்படி மனசை பற்றி பார்க்கும்போது இருமைகள் போய் சிக்கக்கூடாது. அப்ப இருமைகள்ல போய் சிக்கிக்கிட்டா என்ன ஆகும்னா, அந்த குரு மேல இருக்க அபிமானத்தினால மற்ற குருமார்களை நாம என்ன பண்ணுவோம், போற்ற மாட்டோம். அல்லது அந்த குருவை உதாசீனப்படுத்துவோம். இது வந்து நமக்கு மனதனுடைய விகல்பமாக மாறிவிடும். அப்ப மனசு அங்க வந்து இருமைகள்ல சிக்கி கொண்டிருக்கும். அப்படி இருமைகள் இருக்கின்ற மனசு அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கறது இங்க நான் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம இந்த பாடத்திட்டத்தை படிக்க வந்திருக்கின்ற மாணவர்களாகிய நமக்கு ஒரு குரு தேவைப்படுகின்றார். அப்ப அந்த குருவாக நாம் இங்கு யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், திருமூர்த்தியின் அவதாரமான தத்தாத்திரேயரை நாம் இங்கு சத்குருவாக எடுத்துக்கொண்டு இந்த பாடத்திட்டங்களை நாம் பயில தொடங்கலாம் என்பது என்னுடைய தீர்மானமாக இங்கு உங்களிடத்தில் நான் கூற வருகின்றேன். ஏனென்றால் அந்த குரு பரம்பரையிலே வருகின்றவர்கள் அந்த குரு பரம்பரையிலே படித்து வரும்பொழுதுதான் அந்த பாடத்திட்டங்கள் நம்ம உள்வாங்கிக் கொண்டு அதை நம்ம பயணம் பண்ண முடியும். அப்பதான் பரம்பரையாக அந்த பாடத்திட்டங்கள் மற்றவர்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப அந்த நிலையிலே இங்கு நாம் தத்தாத்திரேயரையே குருவாகவும் அவரே அவருடைய வகையில் வருகின்ற சிஷ்யர்களாகவும் இங்கு நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த தத்தாத்திரேயருடைய வழியிலே வந்து ஸ்ரீ ஸ்ரீ பாத வல்லவர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, அப்புறம் சீரடி சாய்பாபா, மாணிக் பிரபு, பின்னாடி வந்த சமர்த்த சுவாமிகள், இப்படி நிறைய மகான்கள் அவருடைய குரு பரம்பரையுடைய வழித்தோன்றர்களாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள், இன்னும் வருகின்றார்கள். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அந்த குரு பரம்பரையிலேயே வந்தவர்கள் தான் பரசுராமன், கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்ற நிறைய சிஷ்யர்கள் இருக்கின்றார்கள். தத்தாத்திரேயருடைய சிஷ்யன் தான் கார்த்த வீரியார்ஜுனன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சீடர் தான். இப்ப இந்த கார்த்த வீரியார்ஜுனன் யார் அப்படின்னா, காணாமல் போன திருட்டு பொருள்கள்லாம் இருக்குல்ல, அந்த பொருள்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த கார்த்த வீரியார்ஜுனுடைய மந்திரத்தை நம்ம உபாசனை பண்ணோம்னா அந்த காணாமல் போன பொருள் நமக்கு கிடைச்சிடும். இது வந்து ஒரு ஐதீகம். எப்படி அது கிடைக்குது அப்படின்னா, அவருடைய சக்தியினால நமக்கு திருப்பி வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது அவங்க எல்லாம் ஈஸ்வர தன்மைக்குள் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒவ்வொரு பெயரை நம்ம வைத்திருக்கிறோம்.
அப்ப அந்த அடிப்படையில இங்க கார்த்த வீரியார்ஜுன வந்து அவருடைய மந்திரங்களை நீங்க உபாசனை செஞ்சா காணாமல் போன பொருள் கிடைச்சிடும். அப்புறம் நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் தீரணும், அமைதி உண்டாகணும்னாலும் அதுக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அது வந்து மந்திர வழியில உபாசனை செய்யக்கூடிய வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப நாம வந்து உயரிய பாடத்திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிப்படை பாடத்திட்டங்களை படித்து விட்டு தான் அதுக்கெல்லாம் போகணும். அப்பதான் புரியுங்கிறதுக்காக நான் இப்ப இந்த பாடத்திட்டம் எடுக்கிறேன். இப்ப நான் எடுக்க போகின்ற இந்த தத்துவ போதம் வந்து ஆரம்ப பாடமாக இருப்பதனால இங்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் துவைதமான விஷயங்களை சொல்லிட்டு தான் உங்களை அத்வைத விஷயத்துக்கு கொண்டு போக முடியும். எடுத்த உடனே அத்வைத சித்தாந்தத்தை நான் இதுக்கு முன்னாடி உபதேசம் பண்ண மாதிரி மாண்டிக்ய உபநிஷத்தோ இல்ல கைவல்ய நவநீதமோ அப்படி எடுத்து இங்க டீச் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் உயரிய பாடம். அது வந்து கடைசி நிலை பாடம். ஆனா நீங்க கடைசி நிலை பாடத்துக்குள்ள படிச்சுட்டு இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாடத்திட்டங்கள் உள்வாங்கப்பட்டாலும் அது நம்முடைய அனுபவத்துக்கு வரவில்லை. இருப்பது ஒன்றே என்பதை நாம் தெரிந்து கொண்டாலும் அது எனக்கு அனுபவம் ஆகவில்லை என்று சொல்வதினாலே, அந்த அனுபவத்திற்கு வருவதற்கான சில அடிப்படை உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு வந்தால் அந்த பாடத்திட்டம் எளிதாக உங்களுக்கு உள்வாங்கப்படும். அப்பொழுது நீங்கள் அந்த பாடத்திட்டத்திலே ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம தத்தாத்திரேயருடைய வழியில ஏன் வரணும் அப்படின்னா, பகவான் தத்தாத்திரேயர் பொதுவானவர் ஈஸ்வரன் என்பதனால. இப்ப வேற எந்த குருமார்களும் இருந்தாலும் நம்ம பொதுவா ஈஸ்வர தன்மையில பார்க்கிற மனசு நம்ம இடத்துல இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இவரு ரமணர் தான் உயர்ந்தவர், ராமகிருஷ்ண மன பரமஹம்சர் அவருடைய தாழ்ந்தவர் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே உட்கார்ந்திருப்போம். இது மனதனுடைய சேஷ்டை தான். ஆனா இது புரியாதனால இந்த மாதிரி கணக்குல நம்ம சிக்கிக்கிட்டு, இப்ப நவீன குருமார்களையும் நம்ம எல்லாம் வேறுபடுத்தி பார்த்துக்கிட்டு, ஒவ்வொன்னும் நம்ம ஒவ்வொரு விஷயமான விதண்டாவாதங்களை பேசிக்கிட்டு, இப்படியே நம்ம ஆன்மீகத்துல வந்து சும்மா பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர கடை தேற முடியாது. ஏன்னா இப்ப எத்தனையோ குருமார்கள் வந்து உபதேசிக்கிறார்கள்னா அதற்கு என்ன காரணம், அவர்கள் ஏன் அப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னா அதற்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிஷ்யர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி குருமார்கள் வருவார்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏனென்றால் இப்ப வந்து உங்களுக்கு மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி குருமார்கள் இருந்து இன்னும் நம்ம எத்தனையோ குருமார்களை இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். நவீன குருமார்களை நான் சொல்றேன். அப்ப அவர் குருமார்களுடைய பெயரெல்லாம் நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஏன்னா அவர் நிறைய சிஷ்யர்கள் இருக்கலாம். அப்போ அந்தந்த குருமார்களுடைய தகுதிக்கு ஏற்ற சிஷ்யர்கள் தான் கிடைப்பார்கள். அப்ப அந்த சிஷ்யர்களுக்கு ஏற்ற தகுதி தகுந்த குருமார்கள் தான் கிடைப்பார்கள். ஏன் அப்படி கிடைக்கிறார்கள்? ஏன் அப்படிப்பட்ட குருவும் சிஷ்யனும் இணைகிறார்கள் அப்படின்னா, இங்க அதற்கேற்ற பிரபஞ்ச மனம் செயலாற்றுகின்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை? அதத்தானே உங்களுக்கு குடுக்கும் அது. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை அது குடுக்காதுல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? மந்திரங்கள் வேணுமா? அப்ப இந்த குரு கிட்ட போங்க. உங்களுக்கு யந்திரங்கள் வேணுமா? அந்த குரு கிட்ட போங்க. தந்திரங்கள் வேணுமா? அந்த குரு கிட்ட போங்க. அப்ப உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதற்கான குருமார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப இல்ல எனக்கு நான் பக்தியில பஜன்ஸ் பண்றேன். அப்ப அதுக்கு தகுந்த குருமார்கிட்ட போகணும். இப்ப உண்மையிலேயே பக்தியில் பஜன் செய்கிறவர்களுக்கு, மீராம் போன்றவர்களுக்கு அதுக்கு தகுந்த குருமார்கள் வருவார்கள். ஏன் அப்படின்னா, அந்த மனமொன்றி அந்த இறைவனை நாடுகின்ற அந்த மனசுக்கு ஒரு ஆறுதலையும், ஒரு அன்பையும் பொழியக்கூடிய அதற்கேற்ற பாவனை உள்ள குருமார்களை அவர்கள் தானாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்ப அந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலை அமையும். அப்ப அவர்களுக்கு அவர் குருவாக தெரிகிறார். அப்ப அவர்களை அவர்கள் போற்றுவார்கள், அவர்களை பெரிதுபடுத்துவார்கள். அப்ப இங்க உண்மையிலேயே இந்த குருமார்கள் ஏன் இப்படி டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா, சிஷ்யர்களுடைய தன்மையில் தான் டெவலப் ஆகுறாங்க. எல்லா குருமார்களையும் யார் தூக்கி விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஷ்யர்கள் தான் தூக்கி விடுவார்கள். ஏன்னா எந்த குருவும் நீங்க பாருங்க, அந்த குரு வந்து தன்னை குருன்னு சொல்லிக்கவே மாட்டார். ஆனா அந்த குரு வந்து பாப்புலர் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சிஷ்யர்கள் அவரை பாப்புலர் ஆக்கி விடுவார்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் குருவின் மீது வைத்த அபிமானம். என்னுடைய குரு இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், உயர்ந்தவர் அப்படின்னு அவரை பத்தி என்னென்ன பெருமையா சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி, அவர் செய்யாததையெல்லாம் செய்த மாரி காட்டி, அவரை இந்த சமுதாயத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தினால அப்படி கொண்டு வராங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏனென்றால் ஈஸ்வர தன்மையிலே இவர்களும் ஒன்றுதான்ங்கிறது நமக்கு தெரியறதுனால, இதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவதற்கோ, இதை பேசுவதற்கோ இங்க ஒன்றும் இல்ல. அப்ப இங்க உண்மை என்னன்னா, குருமார்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் இப்பொழுது குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஈஸ்வரனாகிய தத்தாத்திரேயரே தனக்கு 24 குருமார்கள் இடத்திலிருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. இப்ப தத்தாத்திரேயருடைய 24 குருமார்கள் யார் அப்படின்னு பார்த்தா, முதல் குருமாரான பூமியினிடத்திலே நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயருக்கு முதல் குரு வந்து பூமி. இந்த பூமியின் இடத்துல என்ன கற்றுக்கொண்டாரா? பொறுமையை கற்றுக்கொண்டேன். பின்னர் எந்த பேதமும் இன்றி எல்லோரையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை காற்றிடம் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார்.
இரண்டாவது குரு யாருன்னா காற்று. ஏன் காற்று இடத்துல எந்த பேதமும் இல்லை? காற்று எங்க வேணாலும் போய் வரும். அவன் நல்லவனுடைய சுவாசத்துல தான் நான் போய் வருவேன், கெட்டவனுடைய சுவாசத்துக்கு நான் பயன்பட மாட்டேன்னு காற்று சொல்லுமா? காற்றுக்கு நல்லவன் கெட்டவன் எல்லாம் கிடையாது. எந்த ஒரு இருமைகளும் பேதமையும் இல்லாமல் காற்றானது எல்லாரிடத்திலுமே சுவாசித்து செயல்படுவதாக இருக்கின்றது, சுவாசத்துக்காக செயல்படுவதாக இருக்கின்றது. அதனால இரண்டாவது குருவாக நான் காற்றிடம் வேதங்களற்ற நிலையை கற்றுக்கொண்டேன் என்று இரண்டாவது குருவை பற்றி சொல்கின்றார். மூன்றாவதாக பிரம்மத்தோடு ஆன்மாவுக்கு உள்ள ஒற்றுமையை சொல்வதால் ஆகாயத்தை மூன்றாவது குருவாக பார்க்கிறேன் அப்படிங்கிறார். ஆகாயத்தை மூன்றாவது குருவாக பார்க்கிறார். எதையும் தூய்மையாக்கும் நீரை நான்காவது குருவாக பார்க்கிறார். அப்புறம் அழுக்கே ஆகாத நெருப்பை ஐந்தாவது குருவாக பார்க்கிறார். நிலையாமையை உணர்த்தும் குருவாக சந்திரனை பார்க்கின்றார், அவர் ஆறாவது குரு. எல்லா நன்மைகளையும் அளிக்கின்ற ஏழாவது குருவாக சூரியனை பார்க்கின்றார். எல்லையற்ற ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்பதை காட்டிய புறாவை குருவாக பார்க்கின்றார், அது எட்டாவது குரு. கிடைப்பதை கொண்டு பிழைப்பும் மலைப்பாம்புவை ஒன்பதாவது குருவாக பார்க்கின்றார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் கடலை பத்தாவது குருவாக பார்க்கின்றார். அப்புறம் இயற்கையில் காணும் யாவிலும் ஒரு பாடம் ஒளிந்து கொண்டு இருப்பதை, அந்த உண்மையை புரிந்து கொண்ட இதே தத்தாத்திரேயர் 11வது குருவாக சபலத்தில் சிக்கி வீழ்ந்த விட்டில் பூச்சியையும், 12வது குருவாக தேனை சேகரித்து செத்துமடியும் தேனியையும், 13வது குருவாக மோகத்தால் குழியில் சிக்கிக்கொண்ட யானையையும் குருவாக பார்க்கின்றார். இப்ப தேனியின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்த வேடன் ஒருவனை 14வது குருவாக ஏற்றுக்கொள்கிறார். மருண்டு போய் மாட்டிக்கொண்ட மான் ஒன்று 15வது குருவாக இவருக்கு தெரிகின்றது. தூண்டில் புழுவுக்காக மாட்டிக்கொண்ட மீன் 16வது குருவாக தெரிகின்றது. சிற்றின்பம் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் பற்றில்லாத வாழ்க்கையை மேற்கொண்டால் மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்கலாம் என்று சொன்ன இதே தத்தாத்திரேயர் மனிதர்களை வெறுத்து பரமனிடம் சரண் புகுந்த ஒரு தாசியை 17வது குருவாக பார்க்கின்றார். அதிக அளவு உணவுக்கு ஆசைப்பட்ட ஒரு பறவையை 18வது குருவாக பார்க்கின்றார். சூது மாயம் எதுவும் அறியாத குழந்தைகளை 19வது குருவாக பார்க்கின்றார். நெல் குத்தும் பெண்மணி ஒருத்தியை அமைதியால் அவளே தனது 20வது குரு என்று கூறுகின்றார். ஒரே குறிக்கோள் கொண்ட அரசனே தனது 21வது குரு என்கின்றார். எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாத பாம்பே தனது 22வது குரு என்கின்றார். நல்ல மாணவர்கள் எங்கிருந்தும் எவரிடமிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று யது மன்னனுக்கு உணர வைத்த ஸ்ரீ தத்தாத்திரேயர் மேலும் ஈஸ்வர தத்துவத்தை உணர்த்திய ஒரு சிலந்தியை தனது 23வது குருவாக ஏற்றுக்கொள்கின்றார். ஒரே சிந்தனையில் புழுவானது குளவியாக மாறுவதனாலே அதை 24வது குருவாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி நம்ம குருவனுடைய வரலாற்றிலே அவர் உண்டாக்கி கொண்ட குருமார்களை எல்லாம் பார்க்கிறோம். அது யார் இதெல்லாம் உண்டாக்கி கொண்ட குரு? தத்தாத்திரேயர் உண்டாக்கி கொண்ட குரு. அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எதற்காக நான் இதெல்லாம் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இப்ப தத்தாத்திரேயர் ஆதி குரு, சாட்சாத் அந்த ஈஸ்வரனே குரு. அப்படிப்பட்ட தத்தாத்திரேயர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இவர்களெல்லாம் குருங்கிறார். யாரெல்லாம் குரு? ஒரு புழுவும் ஒரு பூச்சியும் ஒரு மானும் ஒரு தாசியும் எனக்கு குருன்னு சொல்லிட்டு 24 குருமார்களை ஒரு பட்டியல் போடுறார். யாரு? தத்தாத்திரேயர். அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அப்ப குரு என்ற தன்மை இங்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு இயற்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களாக பார்த்தால் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதோ அதையெல்லாம் நமக்கு குருமார்கள் தான் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை தன்மை, அந்த பணிவு நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு உயரிய மகா குருவான ஆதி குருவான தத்தாத்திரேயர் மிக தாழ்ந்த உயிரினங்களை எல்லாம் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே என்ன அகங்காரம் இருக்கின்றது என்றால், இவர் என்ன பெரிதாக கற்றுக் கொடுத்து விட போகிறார், இவருக்கு என்ன தெரிந்துவிடும், இவரிடத்தில் நாம் மாணவர்களாக சேர்ந்து என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு மனப்பான்மை நம்மிடத்திலே சிறிது வந்துவிட்டாலும் கூட நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் உள்ளே போகாது, உள்ளே போனாலும் வேலை செய்யாது. அப்ப அந்த அடிப்படையிலே இப்ப நான் எதற்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப என்னிடத்திலே நீங்கள் இந்த பாடம் படிக்க வந்திருக்கின்றீர்கள் என்றால், என்னை நீங்கள் அந்த ஈஸ்வர தன்மையிலேயே பார்க்கின்ற பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாடம் உள்ளே நுழையும்.
இல்லைன்னா நீங்க இந்த பாடத்தை நான் தத்துவ போதத்திலிருந்து பிரம்மசூத்திரம் வரைக்கும் எடுத்தாலும் கூட, ஆரம்ப நிலை பாடமாகிய தத்துவ போதத்தில் ஆரம்பித்து மிக உயரிய பாடமாகிய பிரம்மசூத்திரம் வரைக்கும் நான் எடுத்தாலும் கூட உங்களுக்கு உள்ளே போகாது, போனாலும் வேலை செய்யாது. அப்போ அந்த அடிப்படையிலே இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் ஈஸ்வரத் தன்மையிலே இயற்கையால் படைக்கப்பட்ட குருமார்கள் என்ற பணிவும் அந்த தன்மையும் நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது மட்டும் தான் நாம் கற்கின்ற பாடங்கள் நமக்கு உள்ளே போய் அந்த பாடத்திட்டம் நமக்கு நன்றாக உள்ளே பதிந்து அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு ஏற்கனவே வேறு வேறு குரு மேல அபிமானம் இருக்கலாம். இப்ப எல்லாரும் எல்லா விதமான குருவிட்ட இருந்து வந்திருப்பீங்க. இப்ப ஒருத்தர் வள்ளலாருடைய சிஷ்யனா இருக்கலாம், ஒருத்தர் பரமசிவானந்தருடைய சிஷ்யர்களா இருக்கலாம், ஒருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யரா இருக்கலாம். இது மாதிரி நிறைய குருமார்களுடைய சிஷ்யர்கள் இங்க இருக்கலாம். ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்தந்த குருமார்களுடைய சிஷ்யர்களாக நீங்க இருப்பது இருந்து விட்டு போங்க. ஆனா இங்கு நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது இயற்கையாகிய ஈஸ்வரன் அப்படிங்கிற தன்மையிலிருந்து மாறாமல் கேட்பதாக இருந்தால் இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு உள்ள போய் வேலை செய்யும். இல்ல எனக்கு அவர் சொன்னது போல இவர் சொல்லவில்லை என்ற அந்த பேதமையில் நீங்கள் இந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு உள்ள போகாது, வேலை செய்யாது. அதில் தான் இங்க நான் சொல்றேன். ஏன்னா குருவுல பேதமை பார்க்க கூடாது. அதற்கு அழகான ஒரு பாடல் இருக்கு. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமகா. அப்போ வியாப்த தேகாய ஆகாய வடிவான இறைவனே, குருவே. குருவுடைய வடிவம் என்ன? ஆகாய வடிவம். அவருக்கு உருவமே கிடையாது. அப்படிப்பட்ட குருவை, ஈஸ்வரனை, குருவை மூர்த்தி பேதாய, மூர்த்தியிலே பேதப்படுத்தி பார்க்க கூடாது. உருவத்திலே பேதப்படுத்தி பார்த்தீர்களே என்றால் பாடம் புரியாது. அதை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதனால இங்க நான் சொல்ல வர்ற பாடம், ஒரு ஈஸ்வரனே இங்க உபதேசிக்கின்றார், அதை நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஈஸ்வர தன்மையான குரு எனக்கு யார் என்றால் அந்த சாட்சாத் தத்தாத்திரேயரே இங்கு எனக்கு உபதேசிக்கின்றார். அப்ப அந்த தத்தாத்திரேயர் எப்படி உபதேசிக்கின்றார்? ஒரு மனித உருவிலே இங்கு உபதேசம் செய்கின்றார். அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நானும் அந்த தத்தாத்திரேய பரம்பரையிலே இருக்கின்றேன், நானும் அவருடைய சிஷ்யன் தான் என்ற அந்த பணிவும் அந்த பக்குவம் உங்களிடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த பாடத்திட்டங்களுக்கு உங்களுக்கு உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி வேலை செய்து இந்த தத்தாத்திரேயருடைய பரம்பரையிலே நீங்களும் ஒன்றாக மாறிவிட்டால் எதிர்காலத்தில் நீங்களும் அதே பரம்பரையிலே குருவாக மாறி மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய நிலைக்கு அது தானாகவே உங்களை கொண்டு சேர்க்கும். நீங்க எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், அதுவே உங்களை கொண்டு சேர்க்கும். அது உங்களுக்கு உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப குரு, ஆத்மா, இறைவன் இவற்றில் வேறுபாடு இல்லவே இல்லை. ஆகவே எங்கும் நிறைந்திருக்கும் பரம ஆத்மஸ்வரூபமான ஈஸ்வரனை எந்த உருவத்தில் வணங்கினாலும், அந்த ஈஸ்வரன் எந்த உருவத்தில் கற்றுக் கொடுத்தாலும் அவரே பிரம்மம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பிரம்மம், அந்த அறிவு தன்னை மனமாக மாற்றி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது, தன்னை தான் அறிவதற்கான லீலையை புரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த தத்தாத்திரேயருடைய பரம்பரையிலே வருகின்ற நமக்கு தத்தாத்திரேயருடைய தசாங்கம் அப்படிங்கிற ஒரு நூல், ரிஷிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிக உயரிய நூலை இப்ப நான் 10 விதமான கட்டளைகளாக எடுத்து தொகுத்து எழுதியிருக்கிறேன். அது தத்தாத்திரேயர் தசாங்கம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த தத்தாத்திரேயருடைய தசாங்கத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிஷ்யர்களாகிய மாணவர்களுக்கு, தத்தாத்திரேயருடைய பரம்பரையிலே வருகின்ற மாணவர்களுக்கு 10 அங்கங்களை கற்றுக் கொடுக்க போகின்றது. அது எப்படி இந்த அட்டாங்க யோகத்துல 8 அங்கங்கள் இருக்குது, அது மாதிரி இங்க தசாங்கத்துல 10 அங்கங்கள் இருக்கு தத்தாத்திரேயருடைய வழிமுறையில. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் அங்கம் அகிம்சை, 2வது அங்கம் சேவை, 3வது அர்ப்பணிப்பு, 4வது தூய்மை, 5வது மந்திரம், 6வது யந்திரம், 7வது தந்திரம், 8வது விசாரம், 9வது விழிப்புணர்வு, 10வது சுயமுணர்தல். சுயமுணர்தல்னா என்னுடைய சுயத்தை நானே உணர்ந்து கொள்வது. இப்படி 10 விதமான படிநிலைகளாக தத்தாத்திரேயருடைய தசாங்கத்தை ஒரு கட்டளைகளாக அவருடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி முறைகளாக கொடுக்கப்பட இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் மிகப்பெரிய வேதாந்திகளாக இருக்கலாம், அத்வைத சித்தாந்திகளா இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் இருந்தாலும் இப்ப நமக்கு என்ன ஆகணும்? இறைவன் நமக்கு அனுபவம் ஆகணும். ஆனால் ஏன் இறைவன் நமக்கு அனுபவம் ஆகல அப்படின்னா,
இப்ப அத்வைதிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அத்வைத சித்தாந்தத்தை, வேதாந்தத்தை படித்து முடிச்ச பிறகு அகங்காரத்தில் இருப்பாங்க. காரணம் என்ன அகங்காரம்னா, நானே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் என்ன ஆகும்னா, இந்த எல்லையற்ற ஈஸ்வரனை விலக்கி விடுவார்கள். ஏன் விலக்கி விடுகிறார்கள் அப்படின்னா, இங்க வந்து ஈஸ்வரனை வந்து நம்ம வேதம் என்ன சொல்லுது? வேதாந்தம் என்ன சொல்லுது? ஒரு மாயா தத்துவமாக பார்க்குது. வேதாந்தம் வந்து ஒரு மாயையாக பார்க்குது ஈஸ்வரனை. ஈஸ்வரனை ஏன் மாயையாக பார்க்கிறது அப்படின்னா, மாயை அல்லது மித்யாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யாங்கிற அடிப்படை உண்மையில பார்க்கும்போது, பிரம்மம் சத்தியமாக இருக்கிறது. ஆனால் ஜகத் வந்து அசத்தியம் கிடையாது. இப்ப ஜகத் வந்து இல்லை என்று சொல்லவில்லை சாஸ்திரம். ஜகத் மித்யா என்று தான் சொல்கின்றது. அப்ப ஏன் அதை மித்யா என்று சொல்கிறது, அசத்தியம் என்று சொல்லாமல் அப்படின்னு பார்த்தா, அசத்தியம் என்றால் இல்லவே இல்லைன்னு ஆயிடும். அப்ப இல்லவே இல்லைன்னா இல்லாத விஷயத்தை நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? அப்போ மித்யா என்பதினாலே அது இருப்பது போல இருக்கின்றது. எதற்காக இருக்கின்றது என்றால், அந்த அறிவை அறிவதற்காக, உணர்வதற்காக இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையிலே இங்கு மனம் ஏன் தேவைப்படுகின்றது என்றால், அந்த அறிவை உணர்வதற்காக இங்கு மனம் தேவைப்படுகின்றது. அப்ப அப்படி பார்க்கும்போது மாயையை பிரம்மத்திடமிருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறத ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்ட பிறகு இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ள நான் நுழைந்து விட்டாலும், ஆகாய தத்துவமாக நான் மாறி விட்டாலும், இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் இந்த உடம்ப விட்டுட முடியாது இல்லையா? ஏன்னா நான் ஆகாய தத்துவமாக மாறிவிட்டேன்னு சொல்லிட்டு, நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? டாய்லெட் போகாம இருக்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? அப்போ இங்க ஆணவத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய உடல் இல்லை, உடல் இல்லைன்ட்டு பாவனை செய்வார்களே தவிர, உண்மையில் உடலை இழந்து விட்டார்களா? உடல் இல்லாமல் இருக்கின்றார்களான்னா எப்படி இருக்க முடியும்? பிராக்டிகல் பாசிபிளே கிடையாதே. அவங்களுக்கு பசி எடுக்கும், சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு தூக்கம் வரும், தூங்கி தான் ஆகணும். அவங்களுக்கு மலஜல உபாதைகள் இருக்கும். அப்ப என்ன பண்றது? அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, மாயையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இருக்கும். ஆனால் அது என்னை பாதிக்காது. அதனால் நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஏனால் எல்லாம் தோன்றி மறையக்கூடியதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னுடைய சக்தி வியாபகத்திலே இவையெல்லாம் வந்து போகின்றவைன்னு எனக்கு தெரிவதனால, இதை நான் உதாசீனப்படுத்த முடியாது. காரணம் என்ன? அது என்னுடைய சக்தி வியாபகம். அப்ப என்னுடைய சக்தியை நான் எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? இப்ப என்னுடைய முகத்தை நான் கண்ணாடியில பார்க்கிறேன். கண்ணாடியில என்னுடைய பிரதிபிம்பம் தெரியுது. கண்ணாடியில் தெரிவது என்னவோ என்னுடைய உருவம் தான். ஆனா அது உண்மை உருவம் இல்ல. பொய்யான உருவம் தான். அதுக்காக நான் அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்துல வந்து முகத்துல காரி துப்புவேனா? துப்ப மனசு வருமா? ஏன்? நானே என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதை ரசிப்பேன், அதை ஆராதிப்பேன், அதை அலங்காரம் பண்ணி பார்ப்பேன். அப்ப என்னுடைய முகத்தை நான் கண்ணாடியில் பார்த்து ரசிப்பதும், அதை அனுபவிப்பதும் எனக்கு எப்படி என்னுடைய இயல்போ, என்னுடைய சுபாவமோ, அதுபோல பிரம்மத்திற்கு இந்த மாயையை ஆதரிப்பது அதனுடைய சுபாவம். அதிலிருந்து அது பிரிக்க முடியாதது. அப்ப அப்படி பார்க்கும்போது, இங்கு நான் வந்து இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத நிலைக்கு நம்ம அத்வைதத்துக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சுட்டி காட்டுறேன். ஏன்னா இங்கு வந்து பிரம்மமும் மாயையும் ஒன்றாக இருக்கின்றதுங்கிறத நம்ம புரிந்து கொண்டு, இப்ப நம்ம மாயை எப்படி கையாள வேண்டும், அப்படி வாழுகின்ற நம்மை போன்ற சாதகர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு இருப்பதெல்லாம் ஒன்றே என்று தெரிந்து கொண்டாலும், அவற்றுள் ஈஸ்வரனும் அடக்கம் என்பதை தெரிந்து கொண்டதினாலே, இங்கு எதனிடத்திலும் விருப்பு வெறுப்பை நாம் காட்ட மாட்டோம். அப்ப ஈஸ்வரனே எல்லாமாக இருக்கின்றான் என்பதனால, இங்கு எதை நான் விருப்பு செய்ய முடியும், எதை நான் வெறுப்பு காட்ட முடியும்? எல்லா தன்மையிலும் அவனே இருக்கிறான். அப்ப அவன் ஏன் வந்து கெட்டவனாக இருக்கிறான், ஏன் அவன் நல்லவனாக இருக்கின்றான் என்றால், அவனுடைய முத்தொழிலும் அங்கு நடந்தாக வேண்டியிருக்கின்றது. இப்ப நம்முடைய ஆன்மீக உலக விவகாரங்கள்ல பாருங்க, ஒரு அரசியல்வாதி அங்க ராமர் கோயில் கட்டுறாரு. ஒரு அரசியல்வாதி இங்க கோயில் எல்லாம் இடிக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன தோணும்? அந்த ராமர் கோயில் கட்டக்கூடிய அரசியல்வாதி நல்லவராகவும், கோயில் எல்லாம் இடிப்பவர் கெட்டவராகவும் நம்முடைய பார்வையில தெரியும். ஆனா ஈஸ்வரனுடைய பார்வையிலே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அழிக்கின்ற வேலையை அவனே செய்கின்றான். ஏன் அதை அழிக்கின்றான் அப்படின்னு பார்த்தா, அதற்கு அடிப்படை உண்மை உங்களுக்கும் எனக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப ஒரு கோயில் ஏன் அந்த இடத்துல இருந்து எடுக்கப்படுகின்றது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதற்கு காரணம் அவன்தான். அது ஏன் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணியிருக்கானா, அதுக்கு பின்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். இப்ப அங்க ராமர் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா, அதற்கு பின்னாடி எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கலாம். காரணம் எங்க? மசூதி இருந்தது. அந்த மசூதி எடுத்தாங்க, ராமர் கோயில் கட்டினாங்க. அப்படி இப்படி நம்ம வரலாற்று சம்பவங்களை படித்தாலும்,
அந்த ஈஸ்வர தன்மை என்ன முடிவு செய்துன்னா, இதுல இப்படி இருக்கணும் என்று அது முடிவு செய்து விட்டால் அதற்குண்டான சூழ்நிலையை அதுவே மாற்றி அமைக்கும். அதற்குண்டான யந்திரங்களை, கருவிகளை அதுவே படைக்கும். அந்த படைப்பின் சாராம்சத்தை கொண்டு அதுவே மாற்றத்தை உட்படுத்தும். அப்ப இங்க படைப்பும், காப்பதும், அழிப்பதும் ஆகிய முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரனுடைய செயலிலே எது சரி, எது தவறு என்று நீங்களோ நானோ ஒப்பீடு செய்ய முடியாது என்று சொல்கிறேன். அப்ப நாம ஒப்பீடு செய்வதற்கு நாம் யாரு? காரணம், நாம் ஈஸ்வரனுடைய ஒரு கருவியாக இருப்பதினாலே, நம்மை அவன் எப்படி கையாளுகின்றான் என்பதை பார்ப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்ப இங்கு நம்மை வைத்துக் கொண்டு என்ன செய்ய விரும்புகின்றான் அப்படின்னு பார்த்தா, இங்கு நான் செய்கின்ற செயல் எல்லாம் என்னுடைய செயலா, அவனுடைய செயலா என்று என்னுடைய தனிப்பட்ட புரிதலில் தான் இருக்கின்றதுங்கிறத மிக முக்கியமாக இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அதை ஈஸ்வர பிரணிதானாத்வாத், ஈஸ்வர அர்ப்பணமாக அர்ப்பணித்து விடுகின்ற பொழுது அதனுடைய செயல் விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பாளி அல்ல. ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்கின்றீங்க, இது என்னை வைத்து ஈஸ்வரன் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பணிவும் அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையும் உங்களிடத்தில் இருந்துவிட்டால் அதில் வருகின்ற சாதக பாதகங்கள் உங்களை பாதிக்காது. ஆனால் ஈஸ்வரனை உதாசீனப்படுத்திவிட்டு, பிரபஞ்ச மனதை உதாசீனப்படுத்திவிட்டு, தன்னுடைய தனித்துவ மனத்திலே நான் இப்படித்தான் இருப்பேன், மனம் போன போக்கிலே தான் போவேன் என்று நீங்கள் தனிப்பாதையை உருவாக்கி கொண்டால், அது உங்களுக்கு சாதக பாதகங்களை உருவாக்கும் நிலையிலே அது உங்களுக்கு நன்மையாகவும் தீமையாகவும் மாறிவிடுகின்றது. அந்த அடிப்படையிலே கர்மா தியரி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது. அப்ப யாருக்கு இங்க கர்மா தியரி இல்லாம போகும் அப்படின்னா, இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரனுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த காரியத்திலே நான் ஒரு கருவி. அப்ப அந்த கருவியாகிய நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கின்றான். அதற்காக என்னை படைத்திருக்கின்றான். அந்த படைப்பின் சாராம்சமாக நானே சிலவற்றை படைக்கிறேன், நானே சிலவற்றை காக்கிறேன், நானே சிலவற்றை அழிக்கிறேன். அப்ப இங்க முத்தொழிலை புரிகின்ற ஒரு சிறு கருவியாக நானே ஈஸ்வர தன்மையில் இங்கு இருக்கிறேன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் நீங்க இப்ப ஆன்மீகவாதிங்கிற அடிப்படையில நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்றால், இப்ப எத்தனையோ உயிர்களை நீங்கள் கொன்று கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களை நீங்க எத்தனை மூச்சு காற்று வழியா உள்ள எடுத்து வெளியே விடும்போது எத்தனை சாகுது உங்களுக்கு தெரியுமா? அல்லது நீங்க நடந்து செல்கின்ற பாதையிலே எத்தனை எறும்புகளை மிதிக்கின்றீர்கள், அப்ப எத்தனை எறும்புகள் சாகுது உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீங்க புரிதல் இல்லாமல் நான் இந்த குரு பரம்பரையில வந்து விட்டேன், வள்ளலார் ஜீவகாருண்யத்தை போதித்து விட்டார், அப்ப நான் ஒரு உயிருக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் என்று வாயில் பேசிக் கொண்டிருப்பதனால் பலன் இல்லை. அதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்போ இப்ப இந்த ஈஸ்வர தன்மை என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கும், எந்த குருவின் மூலமாகவும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் அந்தந்த குருவின் இடத்திலே இருக்கின்ற அந்தந்த சிஷ்யர்கள், அந்தந்த வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, அவர்களை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. இப்ப நம்ம உலகியல் கல்வியில எப்படி 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கின்றோம். இப்ப கல்லூரியில் படிக்கின்ற மாணவனிடத்திலே போய் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனை போய் உட்கார வைப்போமா? உட்கார வைக்க மாட்டோம். ஏன்னா அதை கொண்டு உட்கார வச்சா அவனுக்கு புரியாது, அவன் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மொல்லமா வரட்டும்னு விட்டுருவோம். அது மாதிரி ஆன்மீகத்திலே சில அடிப்படை விஷயங்களை கையாண்டு கொண்டிருப்பவர்களை போய் நாம் தடுக்க கூடாது. அவர்களுக்கு அது தேவைப்படுகின்றது, அவர்கள் அதை கடந்து வர வேண்டும், அதை நாம் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அப்ப அங்க போய் நான் மாத்த போறேன், உலகத்தையே திருத்த போறேன், எல்லாமே ஒன்றுதான், எல்லாருமே அத்வைத நிலைக்கு வந்து விடுங்கள், இருப்பது ஒன்றேன்னு போய் அவனுக்கு உபதேசம் பண்ணீங்கன்னா அவனுக்கு புரியாது, அவனை உள்வாங்க சக்தி அவனுக்கு கிடையாது, அவனுடைய மனோ வலிமை அதற்கேற்ற மாதிரி மாற்றம் அடையவில்லை, அறிவு பரிமாணத்தில் அவன் இன்னும் உயரவில்லை என்ற அடிப்படை உண்மையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை புரிந்து கொண்டு நாம் பயணம் செய்தால்தான் இது போன்ற உயரிய பாடங்களை நம்ம உள்வாங்கிக் கொண்டு இந்த பாடத்திலே நாம் முன்னேறி வர முடியும். அப்ப அப்படி முன்னேறுகின்ற மாணவர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆதி குருவாகிய தத்தாத்திரேயரை தான் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னென்றால், அவரிடத்திலேயே எல்லாம் ஒடுக்கம். நீங்க எந்த குருவை நீங்க மானசீகமாக நேசித்தாலும் அத்தனை குருமார்களும் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே ஒடுங்கி இருக்கின்றார்கள். தத்தாத்திரேயன் என்பவன் ஈஸ்வரன் என்பதனாலே அவரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சனாலும் சரி, ரமணராக இருந்தாலும் சரி, வேற எந்த குருமாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் அந்த ஈஸ்வரனுக்குள்ள அடங்கி விடுகின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட உயரிய ஈஸ்வரனையே நான் என் குருவாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட அந்த உயரிய குருவினுடைய பரம்பரையிலே நாம் வரப்போகின்றோம்.
அந்த பரம்பரைக்கான பாடத்திட்டங்களும் வெளியிடப்பட போகின்றது. அதை படித்து புரிந்து கொண்டு அந்த பாதையிலே பயணிக்கின்ற நீங்களும் மிகப்பெரிய பிரம்ம ஞானிகளாக மாறிவிடுவீர்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்று கூறி இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.